பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது ஒரு மானை துரத்திச் சென்று மிகவும் தாகமாகினர். நகுலன் தண்ணீர் தேடி ஒரு குளத்திற்குச் சென்றான். அப்போது ஒரு அசரீரி குரல் கேட்டது. என் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இந்த நீரை பருகினால் நீ உயிரிழப்பாய். நகுலன் அதை மதிக்காமல் தண்ணீர் குடித்தான். உடனே மயங்கி விழுந்தான். அடுத்ததாக சகதேவன், அர்ஜுனன், பீமன் ஆகியோரும் ஒருவருக்குப் பிறகு ஒருவர் வந்து அதே எச்சரிக்கையை புறக்கணித்து தண்ணீர் குடித்தனர். அவர்களும் மயங்கி விழுந்தனர். இறுதியாக யுதிஷ்டிரன் வந்தார். அவர் அந்த அசரீரியின் வார்த்தையை மதித்து முதலில் கேள்விகளுக்கு பதில் அளிக்க சம்மதித்தார். யக்ஷன் பல தர்ம கேள்விகளை கேட்டான். யுதிஷ்டிரன் அனைத்திற்கும் ஞானமிக்க பதில்களை அளித்தார். சில புகழ்பெற்ற கேள்விகளும் பதில்களையும் பார்க்கலாம். வணக்கம். இது ஜென்வெல்ஃபேர் மகாபாரத வாழ்க்கை பாடங்கள், பொதுநல விழிப்புணர்வு மற்றும் பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தி உங்கள் ஆதரவை வழங்குங்கள். நன்றி. யக்ஷன். தர்மபுத்திரா. உலகத்தில் வேகமாகச் செல்வது எது? யுதிஷ்டிரன். மனிதனின் மனம். அது ஒரு கணத்தில் உலகம் முழுவதும் சென்றுவிடும். யக்ஷன். பூமியை விட பெரியது எது? யுதிஷ்டிரன். தாய். தாயின் அன்பும் பொறுமையும் பூமியை விட உயர்ந்தது. யக்ஷன். வானத்தை விட உயர்ந்தது எது? யுதிஷ்டிரன். தந்தை. தந்தையின் வழிகாட்டுதல் மனிதனை உயர்த்துகிறது. யக்ஷன். மனிதனுக்கு உண்மையான நண்பன் யார்? யுதிஷ்டிரன். அறிவு மற்றும் நல்லொழுக்கமே வாழ்க்கையின் உண்மையான நண்பர்கள். யக்ஷன். மிகப்பெரிய செல்வம் எது? யுதிஷ்டிரன். திருப்தி. மனநிறைவு உள்ளவனே உண்மையான பணக்காரன். யக்ஷன். உலகிலேயே மிகப்பெரிய அதிசயம் என்ன? யுதிஷ்டிரன். தினமும் மனிதர்கள் இறப்பதை பார்த்தும் தானும் ஒருநாள் இறப்போம் என்பதை மறந்து என்றும் வாழ்வோம் என்று நினைப்பதே மிகப்பெரிய அதிசயம். யக்ஷன். மனிதன் எதை வென்றால் பெரியவன் ஆகிறான்? யுதிஷ்டிரன். தன் கோபத்தையும் ஆசையையும் வென்றவன்தான் உண்மையான வீரன். யக்ஷன். தர்மம் என்றால் என்ன? யுதிஷ்டிரன். மற்றவர்களுக்கு நாம் செய்ய விரும்பும் நன்மையை அவர்களுக்கும் செய்வதே தர்மம். யக்ஷன். நீ ஒரு சகோதரனை மட்டும் உயிர்ப்பிக்க முடியும் என்றால் யாரை தேர்வு செய்வாய்? யுதிஷ்டிரன். நகுலனை தேர்வு செய்வேன். ஏனெனில் குந்திக்கு நான் உயிருடன் இருக்கிறேன், மாத்திரைக்கும் ஒரு மகன் உயிருடன் இருக்க வேண்டும். அதுவே நீதி. யக்ஷன். தர்மத்தை காப்பவன் யார்? யுதிஷ்டிரன். தர்மத்தை காப்பவன் இறுதியில் தர்மத்தால் காப்பாற்றப்படுவான்.